சமீபத்தில் ஒரு அரசு பள்ளியில் அமைச்சர் கீர்த்தனா போனாங்க. அங்கே ஒரு மாணவியை வந்து இங்கிலீஷ் பேச சொல்லி வாட் இஸ் யுவர் ஃபாதர், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படிலாம் சொல்லி கேட்டு அங்கே இருக்க ஆசிரியர்கிட்ட பேசினாங்க. என்னதான் அவங்க கனிவாக பேசியிருந்தாலும் இந்த விவகாரம் சர்ச்சைக்குள்ளானது. ரீல்ஸ் மோகத்தில் தான் அமைச்சர் போய் அப்படிலாம் பண்ணுறாங்க. ஒரு அரசு பள்ளி மாணவிகிட்ட இங்கிலீஷில் பேச சொல்லி அந்த மாணவியை நிறுத்தி வற்புறுத்தினா அந்த மாணவியோட எமோஷ்னல் ஹெல்த் என்ன ஆகும்? அது இல்லாமல் வீடியோ எடுத்து தமிழ்நாடே அந்த மாணவி இங்கிலீஷ் பேச தெரியாமல் திணறதை தமிழ்நாடே பார்க்க செய்யும் போது அந்த மாணவி எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பார் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கீர்த்தனாவுக்கு கடுமையான கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டது. இன்னைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசு பள்ளி மாணவியிடம் அமைச்சர் கீர்த்தனா கேள்வி எழுப்பிய விவகாரத்தில் அமைச்சர் கீர்த்தனா மாணவியிடம் அக்கா ஸ்தானத்தில் தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவிச்சிருக்காரு. மாணவியிடம் அமைச்சர் கீர்த்தனா கேட்டதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்கார். ஆய்வு பணிகிறது காலங்காலமாக நடைபெறுவது தான். அது வந்து ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். சம்மந்தப்பட்ட நிகழ்வில் கூட நான் அமெரிக்காவில் இருந்து கூட அது குறித்து விசாரித்த போது மாண்புமிகு அமைச்சர் வந்து அவங்க எதுவுமே எடுக்கலை, காணொலியோ கேட்பொலியோ மாண்புமிகு அமைச்சர் அந்தம்மா எதுவுமே எடுக்கலை. சொல்லப்போனால் அவங்களே தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு சகோதரி தான். ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மகளாக பிறந்து தமிழ் வழி கல்வியில் பிறந்து இன்று ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடிய ஒரு தனித்திறமை வளர்த்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமை தான். அதனால் இது அங்கிருந்து மற்ற ஊடகங்கள் எடுத்த காணொலிகள் வந்து அதன் பிறகு தொடர்ச்சியாக அது சர்ச்சையாக மாறியது. மற்றபடி இந்த ஆய்வுகள் என்பது அது ஒரு மரபு தான். அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தனியார் பள்ளிகளில் வந்து இந்த கல்வி கட்டணம் அதை பற்றி வந்து டிஸ்பிளே பண்ணணும், அவங்களுடைய பலகையெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இது தொடர்பாக ஒரு கேஸ் வந்து போடப்பட்டிருந்தது, ஒரு வழக்கு. இந்த வழக்கில் இப்போ நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். கல்வி கட்டணங்களை தனியார் பள்ளிகளினுடைய அறிவிப்பு பலகையில் வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு. ஏற்கனவே இதை தான் வந்து அரசும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எதிர்த்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த மாதிரி கல்வி கட்டணங்களை வந்து பலகையில வெளியிடணும்னு உயர்நீதிமன்றமும் உத்தரவு கொடுத்திருக்காங்க. பள்ளி கல்வி தொடர்பான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போறோம். பல்கலைக்கழகங்கள்ல வந்து தடையில்லா சான்றிதழ் இல்லாம நிகர்நிலை பல்கலைகளாக தரம் உயர்த்தக்கூடிய விவகாரம் தொடர்பா தனியார் கல்லூரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க மருத்துவத்துறை திட்டம் வகுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.